ஒரு தெய்வத்தை நம்ம உபாசனை செய்வதற்கு முன்னால் அந்த தெய்வத்தினுடைய ஆதி என்ன, அட்லீஸ்ட் அதை ஏற்கனவே வணங்கியவர்களிடத்தில் இருந்தாவது தெரிஞ்சுக்கணும். சப்தபாதர்களில் உறுதியாக இருப்பவர்களும் வாராகிதான். அது வாராகினுடைய ரூபஸ்வரூபம். இந்திராணி, பிராமி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, சாமுண்டி, மாகேஸ்வரி, 7 பேர் சப்தமாதர் சொல்லிட்டீங்க. முருகர் கையில என்ன இருக்கு? யார் கொடுத்தது? எப்படி கொடுத்தாங்க? தன்னுடைய சக்தியை எடுத்து வேலா உருவாக்கி கொடுக்கிறாங்க. அதுபோல இந்த பூமியை காத்து நிற்பதற்காக பிரம்மா தன்னுடைய ரூபத்தினுடைய சக்தியை காக்கும் பொழுது ரூப சக்தியை பிராமி என்ற நாமத்தோடு இப்புவியில் விடுகிறார். ஃபர்ஸ்ட் இப்ப பிராமி புரிஞ்சிச்சு. இந்திரன், இந்திராணி. இந்திராணி யாரு? இந்திரனுடைய அம்சா சக்தி. பிரம்மனுடைய அம்சா சக்தி, இந்திரனுடைய அம்சா சக்தி. புரிஞ்சு போச்சா? 2 வந்துருச்சா? அடுத்து கௌமாரி. கௌமாரம். கௌமாரம்னா முருகனை குறிப்பது. அவருடைய ஒரு அம்சா சக்தி தான் இந்த இடத்துல கௌமாரின்ற நாமத்தோட பிரதிபலிக்குது. 3 ஆயிடுச்சு. ரைட்டா? சாமுண்டி யாரது? காளி. அவ சண்டனி முண்டனி மதம் செய்ததனால் அவளுக்கு சாமுண்டி என்று பேர் உண்டு. அப்ப காளியினுடைய ரூபா சக்தி. ஏன் அப்படின்னா அப்ப சிவனும் சக்தியும் ஒன்னாவே இல்லை. இவன் தனியாகிறார், சிவன் தனியா தியானத்தில் இருக்கிறார். அப்ப சிவனுடைய ரூபா சக்தி இங்க வர முடியுமா? முடியாது. ஏனென்றால் சக்தி தனியாகவும் சிவன் தனியாகவும் இருக்கின்ற காரணத்தினால் காளியாகவே, அதான் சிவனுடைய மனைவி, அதுதான் காளியாக சாமுண்டியாக அவளுடைய ரூபா சக்தி ஆயிடுச்சா? இந்திரன் ஆயிடுச்சு, பிரம்மா ஆயிடுச்சு, காளி ஆயிடுச்சு, முருகப்பெருமான், கௌமாரி ஆயிடுச்சு. வைஷ்ணவி. வைஷ்ணவின்றது மகாலட்சுமியினுடைய அம்சா சக்தி. மகாலட்சுமின்றவர் தானா தோன்றினவர். பார்க்கடலிலிருந்து பிரபஞ்சத்துல தானா உருவெடுத்தவர். அப்ப அந்த சக்தி விஷ்ணு கிட்ட இருந்தாதான் அவருக்கே வளம். இல்லைன்னா அவரே என்ன வளம் இழந்தவர். அப்ப அந்த சக்தி அவர் எடுத்து தர முடியாது. ஏன்னா அது இன்னொருத்தவங்க. அப்ப அவரிடத்துல வைஷ்ணவியாக மகாலட்சுமியினுடைய சுரூபமாக அம்சா சக்தியாக வைஷ்ணவி தேவி வருகிறார். 5 ஆயிடுச்சு. ரைட்டா? அடுத்து யாரு? மாகேஸ்வரி. இது யார்? அப்ப மகேஸ்வரினா யார்? ஃபர்ஸ்ட் மகேசனுடைய பொண்டாட்டி. மகேசன் மகா ஈஸ்வரி, மகேசனுடைய ஈஸ்வரி. அவதான் யாரு? பார்வதி தேவி. ரைட்டா? பார்வதி தேவி தன் சக்தியை எப்படி வெளிப்படுத்துறா? உடம்புல மஞ்சளை தேய்ச்சி என்ன பண்றா? புலியார பிடிச்சி அவன் மொத்த அம்சா சக்தியும் பிள்ளையாருன்ற ரூபத்துல கொண்டு வந்துட்டான். பெண் சக்தி ஆனால் ஆண் ரூபத்துல கொண்டு வந்துட்டான். அப்ப மகா கணபதியினுடைய அம்சா சக்தி தான் இந்த இடத்துல. ஏன்னா திரும்ப அந்த அம்சா சக்தி தான் பிள்ளையாரா பிடிக்குது. திரும்ப அதுல இருந்து என்ன எடுத்தா என்ன வரும்? ரிட்டர்ன்ல என்ன வரும்? என்ன இருக்குதோ அதானே வரும். மகேஸ்வருடைய சக்தி தான் கணபதி. அதுல இருந்து அம்சா சக்தி எடுத்தா என்ன வரும்? மாகேஸ்வரி தான் வருவாங்க. ஏன்னா அது பெண் சக்தி. மாகேஸ்வரி என்பது கணபதியினுடைய ஒரு சக்தி. அதே நாமத்தோடு அம்மா பேரோடவே அம்சா சக்தி. அப்ப வாராகி யாரு? அப்ப ஏதோ ஒரு சக்தி இருந்தாதானே அங்க அம்சம் வரும். இங்க சொல்றதுன்னா தெரியுமா? வாராகி. வாராகி எதனுடைய அம்சா சக்தி? லக்ஷ்மியுடைய அம்சா சக்தி வைஷ்ணவி. ரைட்டா? கணபதி மகேஸ்வரி அம்சா சக்தி மாகேஸ்வரி. கரெக்டா? சரஸ்வதி இங்க குறிக்க மாட்டேன். ஏன்னா அது ஞானத்திற்கான சக்தின்றதுனால இங்க வராது. ரைட்டா? அப்ப முருகப்பெருமானுடைய அம்சா சக்தி கௌமாரி. அப்ப வாராகி யாருடைய அம்சா சக்தி? ஆதி. அந்த ஆதியினுடைய அம்சா சக்தியை தான் இந்த இடத்துல வாராகின்னு கூப்பிடுவோம். அப்ப இவளுக்கும் மேல ஒருத்தி இருக்கா. அவதான் பெரியவ.
அதுல இருந்து ஒரு துளி தான் இங்க இருக்கிறது, இதுவே அது கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த 7 சக்திகள் தான் இந்த பூமியை இன்றும் காத்து கொண்டிருக்கின்றன. அதனாலதான் எதை தொட்டாலும் 7 சப்தஸ்வரங்கள், 7 வர்ணங்கள், 7 லோகங்கள், எல்லாமே எதில் முடியும்? 7 7 7 7 7 இருக்கும். இந்த 7 சக்திகளை குறிக்கிறது தான் இவைகள். அதனால இனி வாராகி பீடத்திலிருந்து யார் உங்களை வாராகினா யாருன்னு கேட்டா, அவன் சப்தமாதலின் ஒருத்தின்னு சொன்னீங்கன்னா வாயில சூடு வச்சுதான் அடுத்தான். அவள் ஆதிசக்தியின் பிரதிபிம்பம். அவளே ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தியின் பிரதிபிம்பமே அம்மா வாராகி. அவள் தான் முதல் சாட்சி, முதல் கடவுள். அந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் சக்தியினுடைய பிரதிசக்தி தான், அந்த சக்தியினுடைய ரூபா தேவி தான் வாராகி. இதுதான் உங்களுடைய பதிலா இருக்கும். இனி யார் கேட்டாலும் வாராகி என்றால் ஆதிசக்தியினுடைய ஒரு ரூபா சக்தி தான், சப்த மாதர்களில் இருக்கக்கூடிய வாராகி. இவ பல ரூபங்களை தரிச்சிருக்கா. அஸ்வாருடான ஒரு ரூபம் இருக்குது, ரைட்டா? ஸ்வப்னவராகின ஒரு ரூபம் இருக்குது, நிறைய ரூபங்கள் இவ தரிச்சிருக்கா. அப்படி பார்த்தா இவ 32 ரூபங்கள் எடுத்துக்கிறான்றது வரலாறு. சரியா? 32 ரூபங்களை தரித்திருப்பவர், 32 சக்திகளை உள்ளடக்கி வைத்திருப்பவர்னு அர்த்தம். ஓகேவா?